பட்டினத்தார் கோவில் மணி மாலை. இங்கு கூறுவது நினைமின் மனனே நினைமின் மனனே சிவபெருமானை செம்பொன் அம்பலவனை நினைமின் மனனே நினைமின் மனனே. 3 வரியில் கூறுவது மின் என்றால் விளக்கு. அந்த விளக்கு இன்று கரண்டு விளக்கை கூறுவது மின் விளக்கு என்பது. நமது உடலில் கண்ணை கூறுவது மின். மனனே மனசு இயங்க கண் காட்சி வேணும். அந்த கண் காட்சி நினை மின் மனமே. நினைவுக்கு காரணம் கண், அதற்கு மனனே. இரண்டாவதும் கூறுவது நினைமின் மனனே. அப்போது அதன் உள்பொருள் தெரிந்து கூறுவது. அப்போது இங்கு அறிவை கூர்ந்து உள்ளில் அறிவை தேடுவது. இங்கு சிவபெருமானை செம்பொன் அம்பலவனை. சிவபெருமான் என்பது 36 தத்துவத்தில் கூறியது சிவன். பெருமானை, மா என்றால் உடல், நை அறிவு. சிவபெருமான் 36 தத்துவத்தில் போகும் சுக்ரம், அது அறிவிற்கு காரணம். அந்த அறிவு செயல்படுவது, அதை நாம் புரிவது செம்பொன் அம்பலவன. தன் அம்பலம் பொன்னம்பலம், உடலை கூறுவது செம்பொன். அப்போது மூலாதாரத்தில் பொன் நிறம் காண்பது செம்பொன் இரு நிறமாயி பொன்னிறமாவது. அதை நினை மின் மனனே நினை மின் மனனே. அப்போது இங்கு 4 நினை மின் மனனே என்று வருவது உடலில் மூலாதாரம், நீர்க்குடல், நெஞ்சு, நெற்றி. அப்போது அன்னக்குடலும் சங்கும் அந்நிலை அற்றுப்போவதில் கூறுவது. அந்நிலை அற்றுப்போவது ஆகாரம் ஒழிவாக்கி சுவாசம் இழுப்பது நின்றது. இப்படி கூறுவதில் தமிழை திருத்தமிழாக்கி கூறுவது, அதுதான் அறிவை உள்ளறிவாக்கி கூறுவது. அதை உங்களிடம் கூறுவது அறிவை உள்ளில் அதை சிந்தித்து கேளுங்கள் என்பது. நாம் இன்று அறிவு என்றால் படிப்பறிவு, செய்யும் தொழில், உழைப்பு. காலையில் வேலைக்கு போய் மதியம் சாய் நேரம் வந்தால் கோற்று வாங்கி குடித்து அதன் நிலை, அதுவும் அறிவுத்தான். ஆனால் இந்த உலக அறிவை விட்டு உடலில் இயங்கும் அறிவு, அதன் செயலை இங்கு கூறுவது. உள்ளின் உள்ளை குறித்து கூறுவது. அச்செயல் நீங்கள் கேட்பதில் புரிய வேண்டுமென்றால் அறிவை கூர்மையாக்கி கேட்க வேண்டும். நான் இங்கு கூறுவது சூரியநாதம் 96 வரையும் இதன் செயலை கூறுகிறது. உங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் ஒரு மனதோடு அதை புரிய வேண்டும். இல்லை என்றால் கேட்பது கடினம். நெருக்கடி ரோட்டில் ஆளுகள் நடப்பாதையில் நாம் நடந்தால் நெருக்கடியை பார்த்து போவோம். நம் நினைவு மாறும். அங்கே செயல் இருக்கும். இதை கேட்கும்போது வேறு செயலை சிந்தித்தால் இதன் உள்பொருள் தெரியாது. ஏனென்றால் அந்நிலை செயல் நமக்கு கிடையாது. பாரம்பரியமாய் கூறித்தர. இப்படி கூறுவது எனக்காக வேணும் என்று கிடையாது. இதன் செயல் உங்களில் ஆனால் உண்மையில் தெய்வம் எப்படி எங்கு உருவானது உண்மை தெரிய, அது தெரிந்தால் மனிதன் தெய்வம் அது புரியும். அப்போது எல்லாரும் கோவிலுக்கு போவோம். அப்போது கூறுவார்கள், அதன் முன்னில் தன்னம்பலம் பொன்னம்பலம், முதுகெலும்பு அங்கு கொடிமரம். இந்த 2 வார்த்தைக்கும் பொருள் எதை நீங்கள் நினைக்கிறீர்கள்? தன்னம்பலம் என்றால் அந்த அருளுடல் ஆவதை கூறுவது. இங்கு பட்டினத்தார், திருமூலர்,
49,000 ஓலைச்சுவடிகள் எழுதியிருப்பது. அவர்கள் இந்நிலையில் யார் வந்தாலும் இங்கு ஆசானாய் வந்தால் ஆசானும் அவனே, அல்லாவும் அவனே. தக்கலை நூர் முகமது குறிப்பு. ஆசான் என்பது இங்கு கூறியது. சூரியநாதம் 97 கூறியிருப்பது நானு ஆசான், மலையாள நாராயணகுரு. அவர் தாய் தந்தை இட்ட போட்ட பெயர் நானு. அது ஆசானாய் என்பது 51 எழுத்து மூலம் அதன் பொருள் அர்த்தம் கூறுவது ஆசான். அது தமிழ்நாட்டில் அநேகம் இருந்தது. அது ஓலை கொண்டு எழுதிய காலம் தொட்டு தொடங்கியது. குமரிக்கண்டத்தில் இருந்தது. அப்படி அந்நிலையில் இன்று இங்கு கூறுவது அதை பணம் கிடைக்கும் என்று, எந்த சுகமும் கிடைக்கும் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். இது உங்களில் நடக்கும் செயல், உங்கள் உடல் உறுப்பு. அதை வைத்து கூறுவது பக்தி மார்க்கத்தில் சித்தர்கள் ஓலை குறிப்புகளில் கூடி